பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் உச்சக்கட்ட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கதிரவன், பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள். விமான நிலைய புதிய முனையம் உட்பட 19,850 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்கள் தொடக்க விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு இன்று காலை வருகிறார். இன்று காலை அதாவது டெல்லியிலிருந்து இன்று காலை 7 மணிக்கு தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் மோடி காலை 10 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். திருச்சி விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய மாநில அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க உள்ளனர். பின்னர் காரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு ஆளுநர் RN ரவி தலைமையில் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். இதில் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி உட்பட 154 கல்லூரியை சேர்ந்த 2,81,028 மாணவ மாணவிகள் பட்டம் பெறுகின்றனர். இதில் 33 பேருக்கு பாரத பிரதமர் மோடி பட்டங்களை வழங்குகிறார். பின்னர் கோல்டு மெடலிஸ்ட் மற்றும் சிண்டிகேட் மெம்பர்ஸை இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். பிறகு 11:45 மணி அளவில் புறப்பட்டு கார் மூலம் 12 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கு கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பார்வையிட்டு விமான நிலைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் விமான நிலைய பகுதியில் 10,000 பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பந்தலில் நடக்கும் விழாவில் 1,112 கோடி மதிப்பிலான விமான நிலைய புதிய முனையம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் 19,850 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்ததோடு சில புதிய திட்டங்களையும் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றுகிறார். அதன் பிறகு மதியம் 1 மணி அளவில் தனி விமானத்தில் லட்சத்தீவு செல்கிறார். பிரதமர் வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் திருச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த 5,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் வருகையொட்டி திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருச்சியில் இருந்து செல்லும் புதுக்கோட்டை செல்லும் வாகனங்கள் விராலிமலை வழியாக மாற்று வழியில் செல்ல வேண்டும் என்று திருச்சியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழித்தடங்களில் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் மெட்டல் டிராக்டர்கள் கொண்டு சோதனை செய்து வருகின்றனர். பிரதமர் வருகை திருச்சி விமான நிலையத்தில் இருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழக பாஜக, திமுக கட்சி கொடிகள், வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டு வழிநெடுகிலும் பிரதமரை வரவேற்கவுள்ளனர். குறிப்பாக போக்குவரத்து மாற்றமானது இன்று காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருச்சி புதுக்கோட்டை வழியாக வந்து செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பள்ளி கல்லூரி வாகனங்கள் மட்டும் திருச்சி புதுக்கோட்டை சாலையிலிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் மதியம் 3 மணி வரை கனரக வாகனம் செல்ல அனுமதி இல்லை. பிரதமர் வருகை முன்னிட்டு திருச்சி மாவட்ட பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்கள் தலைமையில் 2 காவல்துறை தலைவர்கள், 3 காவல்துறை துணைத் தலைவர்கள், 8 காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சுமார் 3,300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பாதுகாப்பு பணிக்கு திருச்சி மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து 18 வெடிகுண்டு கண்டறியும் பிரிவினர் மற்றும் மோப்பநாய் படைப்பிரிவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இப்பாதுகாப்பு பணியில் 100 CCTV கேமராக்கள் திருவள்ளச்சிப்பட்டியிலிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழக சாலை தற்காலிகமாக கம்பத்தில் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்பாதுகாப்பு பணிக்கு சத்தியமங்கலம் சிறப்பு பணிக்குழு வரவழைக்கப்பட்டு பல்கலைக்கழகம் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். திருச்சி மாநகரத்திலிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழக உள்ள அனைத்து லாட்ஜ், மேன்ஷன் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் அமைத்து சோதனை செய்து பைனாகுலர் மூலம் கண்காணித்து வருகின்றனர். சென்னை, கோவை, சேலம், திருச்சி மாநகரிலிருந்து சுப்பிரமணியபுரம் ஏர்போர்ட், மாத்தூர் வழியாக புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் அனைத்து பேருந்துகளும் இன்று காலை 8 மணி முதல் மன்னார்புரம் வழியாக எடமலைப்பட்டி புதூர் வழியாக இழுப்பூர் வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து செல்லும் பொதுமக்கள் அதற்குண்டான ஆதார் மற்றும் பயண சீட்டை காண்பித்து செல்லலாம். அதேபோல் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வழங்கும் மாணவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படும். பிரதமர் அவர்களை வரவேற்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தரும் கட்சி தொண்டர்கள் வாகனங்கள் நாளை காலை 8 மணி மட்டுமே திருச்சி சாலையில் அனுமதிக்கப்படும். திருச்சி பாதுகாப்பு படையினர், மத்திய மாநில உளவுத்துறை போலீசார், உள்ளூர் அதிகாரிகள், ஆயுதப்படை போலீசார், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை என 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.